அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு, அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுப்பது குறித்து உள்ள ஒரு விளக்கம். ஹைப்போதைராய்டிசம், அதாவது சிலருக்கு சரியாக தைராய்டு சுரப்பி, நமது கழுத்தின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி, தைராய்டு சுரப்பி, இது சரியாக சுரக்காவிட்டால் அதை ஆங்கிலத்திலே ஹைப்போதைராய்டிசம் என்று சொல்கிறோம். இதற்கு நவீன மருத்துவ முறையிலே பல சிகிச்சைகள், ஆப்ரேஷன் வரைக்கும் இருக்கிறது. ஆனால் நமது இந்த எளிய மருத்துவ முறையை பற்றி நான் இப்பொழுது தற்சமயம் சொல்கிறேன். விருப்பமுடையவர்கள் இதனுடைய ட்ரீட்மெண்ட்டு தேவை என்றால் நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு வாங்கலாம் என்பதை இதன் மூலம் அறிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் பாயிண்ட்டுக்கு வருகிறோம். ஹைப்போதைராய்டிசம். இந்த ஹைப்போதைராய்டிசத்திலே நாம் பொதுவாக ஆரம்ப நிலையிலே இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால், தூக்கமின்மை ஒரு ஆரம்ப நிலையாக இருக்கும். கூடவே டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம், அதாவது கவலை என்று இல்லை, ஒரு பொதுவான ஒரு சிறிய அளவில் ஒரு பயம் அல்லது ஒரு உற்சாகமின்மையாகவும் சோம்பலாகவும் அப்படி இருக்கும். சிலருக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து காய்டர் என்ற ஒரு நிலைக்கு, பெரிதான நிலைக்கும் இது வரும். அப்போ இதை வந்து நம்ம இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு இந்த ஃபேட்டிக்யூ வந்து அதிகமாக இருக்கும், ஓவர் டயர்டு இது கூட இருக்கும் இந்த ஹைப்போதைராய்டிசத்தில். இனி அவங்களுடைய தோல் வந்து பொதுவாக காய்ந்து உலர்ந்து, அதாவது ட்ரை ஸ்கின் அப்படின்னு இருக்கும். இது கூட மட்டுமல்ல, அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் கெயின், அதிகமான வெயிட் வந்து உடம்பு அதிகமான வெயிட் போடும். இப்போ சொல்லப்போனால் இப்போ ஒரு 50 வயசில் உள்ளவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கணும், இல்லைன்னா ஒரு 65 வயசு வச்சுவிடுவோமே. இந்த 65 வயசை விட மேலாக 100 இல்லைன்னா 95க்கு மேலே 90 இப்படி அதிகமான ஒரு வெயிட்டாக இருக்கும். அந்த முகமும் கூட கொஞ்சம் ஒரு வீக்க நிலையில் காணப்படும். இனி இவர்களுக்கு வந்து உடம்பு முழுவதும் எப்போவுமே ஒரு குளிர்ச்சி நிலைக்கு இருக்கும். இனி இவர்களுக்கு இது வருவதற்கு முக்கிய ஒரு காரணம் அயோடின் பற்றாக்குறைவால் ஏற்படுகிறது. அதனால் இவங்களுக்கு என்னென்னா, தைராய்டு டிஎஸ்ஹெச் என்கிற தைராய்டு செக்ரேட்டிங் ஹார்மோன் பொதுவாக குறைவாக இருக்கும். அவங்க ரத்தத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா இதில் வந்து அந்த மாதிரி டிஎஸ்ஹெச் குறைவாக இருக்கும். இனி இதனால தான் பொதுவாக அயோடின் அதிகமாக எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே ஆனால் இது கடற்கரை உள்ள இடங்களிலே, அதாவது கடல் மீன் அதிகமாக சாப்பிடுகின்றவர்களுக்கு இந்த மாதிரி உள்ள நிலை வராது என்று சொன்னாலும், சிலருக்கு இந்த அயோடின் சத்தானது உடம்பில் அப்சர்வ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாமல் அந்த அயோடின் அதோடு சேர்ந்து அந்த தைராய்டு ஹார்மோனும் குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா ஹைப்போதைராய்டிசம் என்ற நிலை வருகிறது. இது பொதுவாக எப்போது நாம் காண முடியும் என்றால், பொதுவாக வளர்ச்சி, உங்களுக்கு இந்த நபருக்கு வளர்ச்சிகள், உடம்பு வளர்ச்சி குறைவாக இருக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தை 10 வயசு ஆகிவிட்டது, வளர்ந்து இந்த 10 வயசு 12 வயசு அப்படின்னு சொல்லி வர நேரத்தில் இந்த உடம்பு என்ன செய்யணும்னா ஒரு வயதுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி கொடுக்கணும். ஆனால் இவங்களுக்கு அந்த வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். இனி அது மட்டுமல்ல, இந்த பியூபர்ட்டி, அந்த செகண்டரி செக்ஸுவல் ஆர்கன்ஸ், செக்ஸுவல் கேரக்டர், இந்த மாதிரி உள்ளது வந்து ரொம்ப டிலேயாக இருக்கும். இது மட்டுமல்ல, அவங்களுடைய முடியை எடுத்தாச்சுன்னா அது ரொம்ப ட்ரையாக இருக்கும். நகங்கள் வந்து உடையக்கூடிய நிலைமை இருக்கும். சிலவங்களுக்கு முடி கூட என்ன செய்யணும், ஒடியும். இப்படி ஒரு முடியை எடுத்து வச்சுட்டு அதை வளைச்சாச்சுன்னா அவங்களுக்கு கூட அது ஒடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இனி அவங்களுக்கு வந்து இந்த தைராய்டு வந்து பெருசாக இருக்கும். தைராய்டு சுரப்பி அந்த நெத்தியில் நம்ம இந்த படத்தில் பார்த்தது போல் பார்த்தாச்சுன்னா தைராய்டு பெருசாக இருக்கும். அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கும். இனி அடுத்து இவங்களுக்கு எப்படின்னா இது உடம்பில் வந்து ஹார்ட் பீட் வந்து சிலவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாட்டம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சிலவங்க அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது, சிலருக்கு வந்து வேகமாக இருக்கும். இனி வந்து யூட்ரஸில் வந்து ஒரு ப்ளீடிங் இருக்கும். அது நார்மலான பீரியடுன்னு நம்ம சொல்ல முடியாது. யூட்ரஸ் ப்ளீடிங் வந்து அதிகமாக காணப்படும். ஆனால் இது வந்து குணமாகுமான்னு கேட்டாச்சுன்னா இது குணமாகாது. அதுக்கு லிவோதைராக்சின் என்ற ஒரு மாத்திரை அவர்கள் தொடர்ந்து கொடுப்பார்கள். இனி இந்த மாத்திரை தின்னதுனாலேயும் ஒருவேளை சிலவங்களுக்கு சில ரியாக்ஷன்ஸ் காட்டும். அது மட்டுமல்ல, இவங்களுக்கு இருதயத்தை பாதிக்கும். காரணம் அதிக கொலஸ்ட்ரால்னால் அந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கூட இதனால் இருக்கும்.
இனி இவங்களுக்கு ப்ரெக்னன்சி அதாவது கன்சீவ் ஆனால் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் ப்ரீமெச்சூர் பெர்த்து ஆகும். அதாவது ஒரு குழந்தை வந்து பிறந்துச்சுன்னா அது ப்ரீமெச்சூராக இருக்கும். அது மட்டும் அது இல்லாமல் மிஸ்கேரேஜ் அதாவது ஒரு 8வது மாதம் அல்லது 3வது மாதம் 4வது மாதத்துலேயே சிலவங்களுக்கு தானே அபார்ஷன் ஆகி போயிடும். அது மட்டுமல்ல உங்களுக்கு ஹை பிபி கூட இருக்கிறதுனாலே சில ப்ராப்ளங்களை உள்ளுக்குள்ளே உருவாக்கும். இனி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளத்தில் எப்படி பார்க்கலான்னா உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்லோ டைஜஷன் அதாவது எடுக்கக்கூடிய ஆகாரங்கள் வந்து என்ன ஆச்சுன்னா குயிக்காக டைஜஷன் ஆகாது. இதனால் சிறுகுடலில் பாக்டீரியா உருவாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா இதனால் ஜெனரலான அந்த வீக்னஸ் அதாவது நம்ம எடுக்கக்கூடிய ஆகாரம் கூட நம்ம உடம்புல நினச்சேன்னா அவ்வளோத்தையும் அந்த கிருமி தான் அதை தீர்த்துட்டே இருந்தது போல் இருக்கும். இனி இவங்களுக்கு தலைமுடி கூட என்ன செய்யணும்னா ஓயாமல் உதிரும். முடி கழியுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்னா என்ன செய்வாங்கன்னா இந்த ப்ளட் டெஸ்ட் எல்லாம் உடனே பார்ப்பாங்க. பார்க்கச்சில இதெல்லாம் தெரியும். இனி வந்து இவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு எடுக்காவிட்டால் என்ன செய்வோம்னா ஒரு சீரியஸ் காம்ப்ளிகேஷனை உருவாக்கும். அது மட்டுமல்ல இது என்ன சொன்னால் மிக்சடிமா என்கிறதான ஒரு நிலைகளும் இது உருவாக்கும். இனி இந்த சீரியஸ் காம்ப்ளிகேஷன் சொல்லணும்னா நம்ம இது எப்படி சொல்ல முடியும்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் ஹார்ட்டில் உள்ள பிரச்சனைகளை இது என்ன சொன்னால் அதிகமாக உருவாக்கும். ஏன்னா இதை நம்ம என்ன தைராய்டு வந்து இதுக்கு ஹாஸ்பிட்டலில் இதுக்கு ஒரு நார்மல் ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்தும் அவங்களுக்கு இம்ப்ரூவ் தெரியாமல் இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா தைராய்டு கிளாண்டை ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. அதாவது அதுக்கு முந்தைய அவங்க ப்ளட்டில் பார்க்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுகளையும் பார்ப்பாங்க. அது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்ப்பாங்க. தைராய்டு சார்ந்துள்ள எல்லா ப்ளட் டெஸ்ட்டுகளையும் ரீசெண்டாக அதாவது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுகளையும் பார்த்துட்டு அவங்களுக்கு அது சரியான ஒரு முடிவு வந்து பின்பற்றிச்சாங்கன்னா அந்த தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க வருவாங்க. இனி இப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்காவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் அவர்களுக்கு ஒரு எளிதான ஒரு ட்ரீட்மெண்ட் அவர்களுக்கு தேவை என்றால் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யலாம் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தொடர்பு கொண்டால் ஒரு ஒரு மாதம் அல்லது 2 மாதம் இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் மாற்றம் இருக்கிறது, உடம்பிலே நல்ல ஒரு இம்ப்ரூவ் தெரிகிறது, தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் இருக்கின்ற மொபைல் நம்பர் 790 46 91 671 இந்த எண்ணுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என் பெயர் டாக்டர் டேவிட். நான் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சிராமம் பகுதியில் இருக்கிறேன். நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு பேசி மறுநாள் நீங்கள் என்னை வந்து பார்த்து நீங்கள் அதை நோயாளிகள் வர முடிந்தால் வரலாம் அல்லது அவர்களை சார்ந்தவர்கள் கூட வந்தால் மருந்து அனுப்பிவிட்டால் மருந்து கொடுத்துவிடும். வரும்போது இது இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட்டுகள் கூட கொண்டு வரணும். முதல் தடவை ஒரு வாரத்திற்கான மருந்து தருகிறேன். இந்த மருந்து உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று அறிந்து பின்பு தேவையான மருந்துகளை நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுமானால் மருந்துகள் நீங்கள் 2வது உங்களுக்கு தேவைப்படுமானால் மருந்துகள் கொரியர் தபாலிலே அனுப்பி தருகிறோம். நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது ஒரு மாதம் 2 மாதம் எடுக்கும்போது உங்களுக்கு கட்டாயம் அதில் ஒரு மாற்றங்கள் தெரியும். தைராய்டு நார்மல் நிலைக்கு நாம் வர வைக்கலாம். எனவே ஒரு ஆப்ரேஷன் போன்ற ஒரு ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தகவலை நண்பர்கள், உறவினர்கள் அல்லது இப்படிப்பட்ட பாதிப்பில் உடையவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி அவர்களுக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க உதவும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த தகவலை மற்றவர்களும் சொல்லும்படி மிக அன்போடு கேட்கிறேன். நன்றி.